ஹே ஹாய் காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, ஓகே. இன்னைக்கு உங்களுக்காக பார்த்தீங்கன்னா இந்த ஈவில் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒரு படம் வந்துச்சு பார்த்தீங்களா? அந்த படத்தை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் கிடையாதுங்க, அந்த படம் இருக்குது பார்த்தீங்களா, எனக்கு ஃபுல் ஹெச்டி கிடைக்கல. இருந்தாலும் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ரிவ்யூ பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டேன். கொஞ்சம் இந்த படத்தோட கிளாரிட்டி கம்மியாக இருக்கலாம், ஆனால் இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா பயங்கர கொடுமையாக எடுத்து வச்சிருக்கானுங்க. என்னடா அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நார்மலாக நம்ம ஈவில் டேட் மூவி எல்லாமே பார்த்துருப்போம், அதுலயே இருக்கிற மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஓகே தான், ஆனா இன்னும் கொஞ்சம் ஹாரர் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு படத்தை தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல வச்சுட்டானுங்க. அதனால நீங்க இந்த படம் பாக்குறீங்க அப்படின்னா யாரோ ஒருத்தர் பக்கத்துல வச்சுதான் இனிமேல் படத்தையே நீங்க பார்க்கணும் போல. ரத்த சம்பவம் நிறையவே இருக்கு. சரி, இப்ப நம்ம முழு படத்தையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்க மிஸ்டர் எஃப்எக்ஸ் மூவி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அண்ட் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே, இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்மளுக்கு ஒரு டேப் ரெக்கார்டை காட்டுறாங்க. அந்த டேப் ரெக்கார்டை யாரோ ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே அந்த டேப் ரெக்கார்ட்ல நிறைய சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிக்குது. ஆமா, அப்சல்யூட்லி பாத்தீங்கன்னா எல்லா ஈவில் டெட் பார்ட்லயும், அதாவது இந்த டேப் ரெக்கார்ட் கட்டாயம் இருக்கும். அந்த டேப் ரெக்கார்ட்ல ஒரு வாய்ஸ் கேட்டுட்டே இருக்கும். கரெக்டா இல்லைங்களா? அதே மாதிரி தான் இந்த ஈவில் டெட் பார்ட்லயும் அதே வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. அப்படியே அந்த மிஷினை ஆப்ரேட் பண்ணிட்டு இருந்தாலே அவன் என்ன பண்றான், அந்த பக்கத்திலே ஒரு மரக்கட்டை மாதிரி இருக்கு, அந்த மரக்கட்டையை போட்டு அப்படி இழுக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கான். என்னடா பண்றான் அப்படின்னு சொல்லி சுத்தமா புரியவே மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தான் அந்த மரக்கட்டைக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது அப்படியே துணியெல்லாம் போட்டு சுத்தின மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், அப்படியே ஸ்கிரீன் எல்லாம் பிளாக் ஆகுது. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்கிரீன் ஆன் பண்றாங்க. பார்த்தா ஒரு பயங்கரமான கண்ணு நம்மளுக்கு காட்டுற மாதிரி இருக்கு. பேக்ரவுண்ட் வாய்ஸ் வேற. அதை அவ கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. அப்படியே நம்மளுக்கு அந்த சீனை கட் பண்றாங்க. கட் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தா ஒரு 2 பேருங்க, இந்த வாரம் ஆனா அந்த மீன்லாம் பிடிக்க போவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் நினைக்கிறேன். அவங்க பாத்தீங்கன்னா அந்த மீன்லாம் பிடிக்கிறதுக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படியே கொஞ்ச நேரம் போக அந்த இடத்துல பாத்தீங்கன்னா பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அப்படியே இவங்க போட்டிங் போயிட்டு இருக்காங்க. சரி, கரைக்கு போலாம் அப்படின்னு பாக்குறதுக்குள்ள 2 ஃப்ரெண்ட் வந்தாங்க இல்லைங்களா, அதுல ஒரு கருப்பா ஒருத்த வெள்ளைய. இந்த வெள்ளைய என்ன பண்றான், டப்புன்னு தண்ணிக்குள்ள விழுந்துடுறான். உளுந்துதான் அவனை மேல தூக்கி பார்த்தா அவனோட பாதி உடலை காணோம். என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி பாக்குறான் அந்த கருப்பா. அப்படி பாக்குறப்ப தண்ணிக்குள்ள இருந்து அப்படியே இந்த பேய் எந்திரிச்சு பார்க்க பாருங்க. சீரியஸா சொல்றேன், இந்த படத்தை எல்லாம் நான் தியேட்டர்ல போய் பார்த்துட்டு வயிறெல்லாம் கலக்கிருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா பயத்தோட இவங்க என்ன பண்ணிருக்கானுங்க, இந்த ரத்தம் எல்லாம் தெரிக்கிறது பயங்கரமா கொடுமையா கட்டியிருக்கானுங்க. அப்படியே அந்த பேய் இப்படியே மேல எந்திரிக்குது. மேல எந்திரிச்சு இந்த கருப்பனை பாக்குது. இந்த கருப்பனை என்ன பண்றான், தண்ணிக்குள்ள குதிச்சு வேகமா தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அப்படியே மெதுமெதுவா போயிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கரைக்கு போய் சேர்ந்துட்டான். அவன் கரைக்கு போறப்ப அவனோட உடம்பு எல்லாம் பாக்குறதுக்கு இந்த தந்தூரி சிக்கன் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி. ஆனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவனோட பாடி ஃபுல்லுமே ஆயிருது. அவ்வளவுதான், இப்ப அந்த கருப்பனும் முடிஞ்சிட்டான். இப்ப அந்த பேய் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே ஸ்கிரீன்ல காட்டுறாங்க. பாக்குறதுக்கு சும்மா பயங்கரமா இருக்கு. அப்படியே அந்த பேய் நடு ரோட்ல போய் நிக்குது. ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் பயங்கர வேகமா வந்துகிட்டே இருக்கு. பட்டுன்னு இவளை போட்டு அடிச்சு தூக்கிட்டு போயிட்டே இருக்கு அந்த ஸ்போர்ட்ஸ் காரு. ஆனா கண்ட்ரோலும் இழந்துருதுங்க அந்த ஸ்போர்ட்ஸ் கார். ஓகேங்களா? ஓகே, அந்த சீனை கட் பண்ணி அப்படியே நம்மளுக்கு இந்த பக்கம் காட்டுறாங்க. இந்த பக்கம் பார்த்தா இந்த பார்ட்டிலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி ஒரு பிளேஸ் நம்மளுக்கு காட்டுறாங்க. அந்த இடத்துல நிறைய சவுண்டு பயங்கரமா பார்ட்டிலாம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே எல்லாம் சரக்கு இருக்குன்னு அடிச்சுட்டு பயங்கரமா கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் வெளியில காட்டுறாங்க. என்னடாச்சு அப்படின்னா, இங்க ஒருத்தனை காட்டுறாங்க பாத்தீங்களா. இவனை வந்து நம்ம யாருன்னு வச்சுக்கலாம், அண்ணங்காரன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அண்ணனோட லவ்வர் தான் இப்ப காட்டிட்டு இருக்கிறது. இப்ப இவங்க 2 பேத்துக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஃபைட் சீக்வன்சி ஆகுது. அப்ப ஹீரோ எங்கடா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஹீரோ காட்டுறேன் பாருங்க. ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே இருக்காங்க. ஓகேங்களா? இந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணனோட லவ்வர்னு வச்சுக்கலாம். இவங்க 2 பேத்துக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான சண்டை ஆரம்பிக்குது. உடனே அண்ணங்காரன் என்ன பண்றான், கார் எடுத்துட்டு கிளம்பிடுறான். அதாவது அண்ணன் அப்படின்னு சொல்றது பாத்தீங்கன்னா ஹீரோவோட அண்ணன் தான். அவன் என்ன பண்றான், கோபத்துல அப்படியே கார் எடுத்துட்டு பயங்கரமா ஊட்டிட்டு தள்ளிட்டு போயிட்டு இருக்கான். அப்படி போறப்பதான் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த ஈவில் டெட் பேய் இருக்கு பாத்தீங்களா, அந்த பேய் வந்து நடு ரோட்ல நின்று இருக்கும். இவன் என்ன பண்ணுவான், அந்த பேய் அடிச்சு தூக்கிட்டு அப்படியே பாத்தீங்கன்னா ஒரு மரத்துல கொண்டு போய் சுருவிடுவான். அந்த பேயும் பாத்தீங்கன்னா அந்த காரோட கண்ணடியில ஒட்டி தள்ளிக்கிட்டு இருக்கும். அந்த பேயோட தலை மட்டும் பாத்தீங்கன்னா அப்படியே இந்த இடத்துல தனியா போய் அந்த பக்கம் உளுந்து ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்குது. இவனும் பாத்தீங்கன்னா இங்க பாருமா யாருமா நீ அப்படின்னு சொல்லி அவனோட போன் காலை அட்டன் பண்ண பாக்குறான். அதாவது போன் கால்ல பாத்தீங்கன்னா ஹீரோ கால் பண்ணிக்கிட்டே இருப்பான், இருந்தாலும் எடுக்க முடியாம போயிடும். அவ்வளவுதான், அந்த கார் பாத்தீங்கன்னா அப்படியே நெருப்பால எரிஞ்சு அந்த இடத்துலயே ஹீரோவோட அண்ணங்காரன் செத்து போறான். ஓகே, இப்ப அடுத்த நாள் ஆரம்பிக்குது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா எல்லாரும் வராங்க. எல்லாரும் பாத்தீங்கன்னா அப்படியே சோகமா இருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அண்ணனோட லவர் இருக்கா பாத்தீங்களா, அவளோட பேர் பாத்தீங்கன்னா ரோஸ். ஓகேங்களா? ரோஸ்னே சொல்லி கூப்பிட ஆரம்பிப்போம். அவளும்
பாத்தீங்கன்னா தன்னால தான் வந்து அவன் இறந்துட்டான், அந்த கோவம் வந்து அவனை கொன்றுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஓகே, இப்போ எல்லாருமே பாத்தீங்கன்னா ப்ரேயருக்காக அப்படியே உட்காந்துட்டே இருக்காங்க. ப்ரேயரும் பாத்தீங்கன்னா அப்படியே முடியலாம் ஆரம்பிக்குது. உடனே என்ன பண்றான், அந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணுவான் பாத்தீங்களா, அவன் பாத்தீங்கன்னா அவனோட வேலையை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனோட ரூமுக்கு வெளியில இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பாத்தீங்கன்னா அந்த ரூமோட டோரை ஓபன் பண்றான். அப்படி ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம ஹீரோவோட அப்பா தான் வந்திருக்காரு. அதாவது நம்ம ஹீரோ, அடுத்தது ஹீரோவோட அண்ணன், அப்பா, அம்மா. ஓகேங்களா, நடுவில் தான் அந்த 2 லவர்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, கடைசியா என்னோட பையனோட பொட்டியை மட்டும் பார்த்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பங்காரன் உள்ள வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு ரிட்டன் போறப்ப என்ன ஆகுனா, அந்த பெட்டியில இருந்து ஒரு சவுண்ட் கேட்க ஆரம்பிக்குது. உடனே இந்த அப்பங்காரன் தான் பையன் தான் உயிரோட இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டியை உடைக்க ஆரம்பிக்கிறான். பயங்கரமா உடைச்சு தள்ளிக்கிட்டு இருக்கான். கிட்டத்தட்ட உடைச்சு முடிச்சதும் அந்த பெட்டிக்குள்ள இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்புல எரிஞ்சு போன பாடி இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பாடி பாத்தீங்கன்னா அந்த பெட்டிக்குள்ள இருந்து அப்படியே எந்திரிக்குது. இத பாத்தீங்கன்னா அப்பங்காரன் மொட்டந்தலையும் பாத்துக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான், இவன் தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சதே. இந்த மேலதான் படம் சும்மா அள்ளு கட்ட போகுது. ஓகே, அப்பங்காரன் என்ன பண்றான், அந்த பேயை பாத்துக்கிட்டே இருக்கான். அது மட்டும் கிடையாது, அந்த பேய் பாத்தீங்கன்னா ஒரு சூடான பொருள் மாதிரி அந்த அப்பனோட கையில பதிச்சு வச்சிருக்கும். அப்படியே அப்பனோட கண்ணு பாத்தீங்கன்னா சிவப்பு கலர்ல மாறுற மாதிரி காட்டுறாங்க. அவ்வளவுதான், அந்த சீனை அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு இப்ப எல்லாரும் பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கு வந்திருக்காங்க. அதாவது வம்ச வழியா பாத்தீங்கன்னா வீட்டில் இருந்திருப்பாங்க இல்லைங்களா, அப்பாவோட அப்பா வீடுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி அந்த வீட்டுக்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. ஆமாம், ஹீரோ நல்லா பார்த்துக்குங்க. ஸ்டார்டிங் மட்டும் தான் நான் ஹீரோன்னு சொல்லியிருப்பேன், இதுக்கு மேலே ஹீரோ தான் வருவார். ஓகேங்களா, நம்ம ஹீரோ வந்து அப்பா கிட்ட கேட்குறாரு, அப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கா, என்னாச்சு, ரொம்ப ப்ரெஷராக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறாரு. ஆனால் அப்பா இருந்துட்டு இங்கே பாரு, உன்னால தான் பார்த்தீங்கன்னா உங்கள் அண்ணன் செத்து போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான். இந்த கோவத்திலேயே இந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அப்பங்கார போக அந்த இடத்துல ஏதோ ஒரு இது மாதிரி நடந்து அப்பங்காரன் தன்னை கத்தி எடுத்து தன்னையே குத்திக்க பார்க்கறான். உடனே அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த அண்ணனோட லவர் இருக்கா பாத்தீங்களா, லவர்காரி வந்து என்ன பண்ணிடுறா, அதான் அந்த ரோஸ், அவ வந்து பாத்தீங்கன்னா அப்பாவை எப்படியோ காப்பாத்திடுறா. ஓகே, இப்ப எல்லாரும் மேல உட்காந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறப்ப ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் பாத்தீங்கன்னா தப்பா பேசிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. நீ தான் என்னோட பையனை கொன்னுட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் பழி போட்டுக்கிறாங்க. அதுவும் மெயினா பாத்தீங்கன்னா இந்த ரோஸ் மேலதான் பழி ஜாஸ்தியா விழுவுது. ஏன்னா அவளுங்க 2 பேத்துக்குள்ளதான சண்டையே ஆரம்பிச்சிச்சு. இதனால பாத்தீங்கன்னா அந்த அப்பங்காரனுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியே அதே இடத்துல மயக்கம் போட்டுறான். அது மட்டும் கிடையாது, ஒரு நாயை பாத்தீங்கன்னா வளர்த்திக்கிட்டு இருப்பான், அதே நாயை கொன்னு முடிச்சிடறான். இதையெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே, இதுக்கு மேல அப்பா அவங்க இருக்க கூடாது, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போறோம். அப்பயே அந்த இடத்துல அந்த பேய் அந்த அப்பா உடம்புக்குள்ள வந்துடுது. கார்ல யார் யார் போயிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட லவர், சரிங்களா, இந்த அதுக்கப்புறம் அப்பா 3 பேர் பாத்தீங்கன்னா இந்த கார்ல போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கிறப்பயே அந்த பேய் பாத்தீங்கன்னா அட்டகாசம் பண்ண ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவும் எவ்வளவு ட்ரை பண்றான், ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் பயந்து சுகாகும். அதனால அந்த கார்ல இருந்து ஓடி வந்துடுறான். ஆனா இதுல என்ன கொடுமைன்னு பாத்தீங்கன்னா ஹீரோவோட கண்ணுக்கு முன்னாடியே ஹீரோயினை பாத்தீங்கன்னா அப்பங்காரன் குத்தி கொன்னு முடிக்கிறான். அவ்வளவுதான், நம்ம ஹீரோ ஒன்னும் பண்ண முடியல, ரொம்ப பயப்படுறான், பயந்தாங்கொழியா இருக்கு. ஆனா நம்ம ஹீரோ நினைச்சிருந்தா அப்பாவை சுட்டுருக்கலாம். ஏன்னா நம்ம ஹீரோவோட கையில ஒரு கன் இருந்தது, இருந்தாலும் சுடாம அப்படியே இருந்திருக்கான் நம்ம ஹீரோ. ஓகே, இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ வீட்டை நோக்கி ஓடி வந்துகிட்டு இருக்கான். வீட்டுல நம்மளுக்கு காட்டுறாங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த நாயை குத்தி போட்டு போனா பாத்தீங்களா அப்பங்காரன், அந்த நாயை பாத்தீங்கன்னா அடக்குமானம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப யாரோ ஒரு மந்திரத்தை படிக்கிற மாதிரி தெரியுது. யாருடா அது அப்படின்னு பார்த்தா அந்த ரோசி பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவதான் மந்திரத்தை படிச்சுக்கிட்டு இருக்கா. என்னடா அது அப்படின்னா ஒரு குப்பை தொட்டில இருந்து அந்த பேப்பர் எடுத்திருப்பா. அது படிக்க பாத்தீங்கன்னா அந்த புதைச்சு வச்ச நாய் இருக்கு பாத்தீங்களா, அந்த நாயும் எந்திரிச்சு வந்துருது. அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோவோட ஹீரோயின் இருக்காங்களே அதான் லவர், அவளும் பாத்தீங்கன்னா அப்படியே இந்த இடத்துல வந்துடுறா. அவ்வளவுதான், மாஸ் காட்டுறாங்க. என்னடா அது ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் அப்படியே சீனை காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி தியேட்டர்ல பார்க்க வேண்டியதா போச்சு. அப்படியே அந்த லவர் கேர்ல வாயில பாத்தீங்கன்னா அந்த அப்பங்கார சொருவி இருப்பான் இல்லைங்களா, அந்த காரோட பில்லோன்னு நினைக்கிறேன், அந்த பில்லோவை அப்படியே மெதுவா எடுத்துட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாத்தையும் போட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறான். ஓகே, இப்ப வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா யார் யார் இருக்கா அப்படின்னா, அதாவது நம்ம ஹீரோவோட அந்த லவர் பொண்ணு மட்டும் தான் இருக்கா. வீட்டுக்கு வெளியில யாரா இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த அப்பங்காரனும் ஒரு நாயும் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியிலேயே அப்படி நின்னுகிட்டே இருக்கானுங்க. அதுவும் அந்த அப்பங்காரன் என்ன பண்றான் தெரியுங்களா, கையில ஒரு பிரிஸ்டல் நம்ம ஹீரோ வச்சிருந்தா இல்லைங்களா, அந்த பிரிஸ்டல் எடுத்து தன்னைத்தானே சுட்டுக்கிறான். பயங்கரமா சுட்டுக்கிறான். ஏன்னா இப்ப மனுஷன் கிடையாது இல்லைங்களா, அதனால பயங்கரமா சுட்டுக்கிறான். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு அந்த லவர் கேல ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வச்சிருப்பாங்க. அத போய் இங்க இருக்கிற ஒரு பைத்திய கிழவி, அதாவது ஸ்டார்டிங்ல இருந்து நான் சொல்லியிருக்கணும், கொஞ்சம்
மூல வளர்ச்சி இல்லாத கிழவி பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்துல இருக்கும். அந்த கிழவி பாத்தீங்கன்னா அந்த பேயை அடைச்சு வச்சிருந்த டோரை அப்படியே ஓபன் பண்ணிருது. அவ்வளவுதான், அப்படியே ஓபன் பண்ணதும் அந்த பேய் வெளியில வந்துருது. இப்ப இவங்க எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா அள்ளு விடுது. அங்க இருக்கிற 3 பேத்தையும் போட்டு பந்தாடுது. மெயினா பாத்தீங்கன்னா அந்த ரோசியும் அடுத்தது நம்ம ஹீரோவையும் போட்டு பந்தாடுது. எதுக்காகடா இவ்வளவு பந்தாடுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்த தீய சக்தியை அழிக்கிறதுக்காகவே பாத்தீங்கன்னா ஒரு கத்தி இருக்குங்க. அந்த கத்தியை தான் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சொல்ல மாட்டோம். அப்படியே இந்த பேய் அடுத்ததா யாருகிட்ட போகுது, இந்த பொக்கவை கிளவி கிட்ட போகுது. அப்படியே போயிட்டு, இங்க பாரு, உங்ககிட்ட உண்மை தெரிஞ்சிருந்தா நீ சொல்லிரு, நான் போய் அந்த கத்தி எடுத்துக்கிறேன். அந்த கிளவியும் போய் சொல்லிடுறா, ஆமா என் பெட்டு கடியில தான் இருக்கு, போய் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி. அப்படியே இந்த இடத்துல போயிட்டு இருக்கவே இவ்வளவு நேரம் பயந்தாங்கொழியா இருந்த நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தன்னோட லவ்வர்னு கூட பார்க்காம ஒரு இரும்பு சேரை வச்சு தலையிலேயே போட்டு பயங்கரமா கொண்டு முடிக்கிறான். அவ்வளவுதான். இப்ப இந்த வீட்டுக்குள்ள யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளவி இருக்கா. பாத்தீங்களா, இந்த கிளவிக்கும் பேய் பூந்துருச்சு. அவ்வளவுதான். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பேய் என்ன பண்ணிருக்கோம், இந்த கிளவியோட பொக்க வாயை நோண்டி வச்சிருக்கோம். அதனால இந்த கிளவிக்கு பேய் பூந்ததுனால இப்ப இந்த கிளவி கூட யார் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிளவியோட பொண்ணுன்னு வச்சுக்கலாம். கிழவியோட பொண்ணு யாரு, நம்ம ஹீரோவோட அம்மா. சரிங்களா, அம்மா தான் பாத்தீங்கன்னா மேல அந்த கிழவி கூட இருப்பான். அதே கட்டத்துல அந்த அப்பங்காரனும் இப்ப வெளியில ஜன்னலாண்ட வந்து நிக்கிறான். அந்த பேய் எப்படியோ மைண்ட மாத்தி அந்த அம்மாவை ஜன்னலை திறக்க வச்சிருது. அவ்வளவுதான். இப்ப அப்பங்காரன் உள்ள வந்துடுறான். உள்ள வந்துட்டு ஒரு பயங்கரமான கலவரம் நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே அந்த பேய் போட்டு நம்ம ஹீரோவை பயங்கரமா அடிச்சு கொன்னு தள்ளிக்கிட்டு இருக்கு. நீ எப்படியோன்னு, அதாவது உயிர் மட்டும் இருக்கு, மத்தபடி பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கு. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு தான் தெரியும் அந்த கத்தி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த பேய் போட்டு பயங்கரமா அடிச்சு நம்ம ஹீரோவை கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்ப அந்த ரோசி மட்டும் என்ன பண்றா, அவ ஒரு ரெஸ்ட் ரூம் மாதிரி இருக்கு. அந்த ரெஸ்ட் ரூம்ல தரன்னு அந்த அம்மா கறி இழுத்துட்டு போய் உள்ள 2 பேரும் இருக்காங்க, அந்த பேயோட கண்ணில் மாட்டாத மாதிரி. ஆனா இந்த இடத்துல என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அந்த அம்மா கறி இருக்கா இல்லைங்களா, அம்மா கறிக்கும் இந்த இடத்துல பேய் வந்துருது. ஒரு பயங்கரமான சண்டை இந்த இடத்துல நம்மளுக்கு திருப்பியும் காட்டுறாங்க. போட்டு அந்த இதுன்னு சொல்லி உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. ரத்தம் எல்லாம் பாத்தீங்கன்னா தெறிக்க ஆரம்பிக்குது. எப்படியோ அந்த ரோசி என்ன பண்றா, அதாவது அங்க உள்ள இருக்கிற அம்மாவை பாத்தீங்கன்னா பயங்கரமா அடிய போட்டுட்டு மேல பாத்தீங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்கும், அதை திறந்துட்டு அப்படியே மேல வந்துடுறா. அது மட்டும் கிடையாது, அந்த வீட்டுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த கத்தி இருந்திருக்கு. அந்த கத்தியும் எப்படியோ கஷ்டப்பட்டு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு எடுத்துறா. எல்லா பேயும் பாத்தீங்கன்னா அந்த கத்தியால வச்சு கொன்னு முடிச்சிடறா. ஓகே, இப்ப எல்லா பேயுமே செத்து போச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே கீழே படுத்திருப்பா பாருங்க. அந்த கட்டத்துல இப்ப லாஸ்டா ஒரு பேய் வரும். யாரடா அது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்ல இந்த ரோசியோட லவ்வர் இருப்பான் இல்லையா, அதாங்க அண்ணகார. அந்த அண்ணகார பேய் தான் இப்ப இவளை கொன்றதுக்கு திருப்பி வந்துகிட்டு இருக்கு. அப்படி இப்படின்னு எவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த அண்ணங்காரனை கொன்னு முடிக்கிறா நம்ம ரோசி ஹீரோயின். இப்ப இந்த படத்துல ஹீரோயின் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரோசி பொண்ணு மட்டும்தான். ஆனா கொஞ்சம் நோட் பண்ணீங்களா, எல்லா ஈவில் டெட் படத்துலயும் நம்ம ஹீரோயின் யாரோ ஒருத்தர் வந்து தப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இந்த ஈவில் டெட் படத்துல 2 பேர் தப்பிச்சிருக்காங்க. என்னடா சொல்ற, ஒரு ட்விஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி தானே கேக்குறீங்க. அதாவது இந்த வீட்டுல இருந்து 2 பேர் தப்பிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ரோசி அப்படின்னு சொல்ற இந்த பொண்ணு, இன்னொன்னு வந்து யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது அங்க ஒரு பைத்தியக்கார கிளவி இருந்தது. அந்த கிளவியோட கால் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள இருந்தது, ஆனா உடலை காணோம். இப்ப அந்த கிளவி நம்மளுக்கு காட்டுறாங்க ரோட்டு வழியா அப்படி நடந்து, அதாவது தவி போயிட்டு இருக்கோம். அதே கட்டத்துல பின்னாடி ஒரு பொண்ணு வந்து, பாட்டிமா உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி வந்து உட்காரவே, எனக்கு தான் ஒன்னும் ஆகலையே, எனக்கு தான் புது உடம்பு கிடைச்சிருச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட தொடையில ஒரு கீரை அவ்வளவுதான். இந்த படத்தை அப்படியே க்ளோஸ் பண்றாங்க. இதுக்கு மேலேயே ஈவில் டெட் பாத்தீங்கன்னா ரன் ஆகும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு லாஸ்ட் ஆஃப் வச்சிருக்காங்க. அத்தோட இந்த படத்தையும் முடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளவு சீக்கிரம் இந்த படம் சொல்ல முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஒரு 14 நிமிஷத்துக்குள்ள முழு படத்தையும் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது விஷயம், நம்ம சேனல்ல இந்த மாதிரி படம் போட்டு கிட்டத்தட்ட 1.5 மாசம் மேல இருக்கும். என்னடாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வேற எதுவும் கிடையாது, லைஃபோட அப்கிரேட் மேட்டர் தான். ஆனா இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம சேனல்ல படம் வந்துகிட்டே இருக்கும். மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.